இதெல்லாம் பண்ணிட்டு வெயிட் வேறு செக் பண்ணணும். மறக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் இந்த வெயிட் அதிகமாக இருந்தால் இதில் வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டியிருக்கும். இது வெயிட் கரெக்டாக இருக்குது. ஒரு லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு. ஒன்று பேக் பண்ணும்போதே நாக்கு தெளிச்சு சூப்பராக அதை பேக் பண்ணலாம். 100 ml தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவன் இதுதான் பண்ணுறாரு வர மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் பண்ணேன். ஆனால் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறோம். அதுக்காக பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போகிறோங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 20 kgs ப்ளஸ் 3 பேருக்கும் 7 kgs எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 3 days வந்து அவுட்டிங் போகிறோம். அவுட்டிங் முடிச்சுட்டு தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஸோ நம்ம அவுட்டிங் போகும்போது அவங்க அங்கேருந்து அப்படியே ஜாயின் ஆகிப்பாங்க நம்ம கூட. அங்கிள் ஆண்டி நம்ம கூட வந்து அங்கேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சுருக்கோன்னு அங்கே போய் காட்ட முடியுமான்னு தெரியல. அதனால தான் சரி பேக்கிங் வீடியோ எடுக்கிறோம், இதிலே வந்து ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரதர் இன் லாவோடது, அவங்க ஒய்ஃப்க்கு, பிரதர்-இன்-லாக்கு வாங்கியிருக்குது, அவங்க ஒய்ஃப்க்கு வாங்கியிருக்குது, அவங்க சனுக்கு வாங்கியிருக்குது, அவங்க டாட்டருக்கு வந்து பர்த்டேக்காக வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இது போக ஒரு குட்டி பாண்டா ஒன்று வாங்கியிருக்கோம். அதை மறக்காமல் எடுத்து வைக்கணும். நல்ல வேலை இப்போ வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு ஞாபகம் வந்தது. அதை வந்து செய்யணும். அப்புறம் எங்கள் ஆண்டி வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, அதையும் சேர்த்து வாங்கியிருக்கோம் அவங்க அவுட்டிங் போடுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து லைனாக பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆண்டி கேட்டது இதெல்லாம் நம்ம அங்கே போனோன்னே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். இந்த சைடு என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோவோட கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த சைடு வச்சிடலாம், ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த சைடு வச்சிடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் வேறு செக் பண்ணணும். பேண்ட் நம்பர் 1, பேண்ட் நம்பர் 2, பேண்ட் நம்பர் 3, இந்த சைடு ஃபுல்லாக பேண்ட்ஸ். அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் இந்த சைடு வச்சிடலாம். இங்கே இருக்கா, எங்கெங்கே எது மறக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே வந்து அவுட்டிங்க்கு போகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு. இதெல்லாம் வந்து ஜோகனோடது. இது இருக்குது பாருங்க, இது தெரியுதா? இதே மாதிரி தான் வந்து ஜோகனுக்கும், அவன் நேம் வந்து ரயான், ரயானுக்கும் ஜோகனுக்கும் சரி. ஃபுல்லாக இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. சப்போஸ் இதில் வெயிட் அதிகமாக இருந்தால் இதில் வந்து நம்ம கம்மி பண்ண வேண்டியிருக்கும். இது வெயிட் பார்க்க கரெக்டாக இருக்குது. ஒரு லக்கேஜ் பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பேக் பண்ணலாம். ஒன்று பேக் பண்ணும்போதே நாக்கு தெளிச்சு நெக்ஸ்ட் பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் தான் பெருசு, கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் வெயிட் எல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதை எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது, எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். வீடியோஸ்லாம் பார்த்தேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல பெரிய லக்கேஜ் இது. ஸோ இதை வந்து சூப்பராக பேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜிப் கவரில் வந்து நம்ம வந்து அவுட்டிங் போகிற வேர்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். நம்ம வந்து லைனாக வச்சுட்டு வரேன். முடிச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ வெயிட் இருக்க போதோ வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கம்மி பண்ணணும். போடுறதுக்கு டவல்ஸையும் இது பண்ணி வச்சுக்கலாம். டவல்ஸ் இதில் வந்து என்னன்னா, இப்போ ஏர்போர்ட்டில் ஹேண்ட் லக்கேஜில் வந்து 100 ml தான் எடுத்துகிட்டு போகணுமா. ஸோ அதனால நம்ம பெருசாக இருக்க பாட்டில்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லா பேக்ஸுமே, டாய்லெட்ரி பேக், மேக்கப் பேக்ஸ்,
இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இதை வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு பார்க்கலாம். ஓகே. ஐயோ இதில் வந்து நாட் போடணும். நீங்கள் எதுவும் எடுக்கிறதும் வெயிட் போட்டு அவர் இப்படிதான் பண்றாரு. வர வர வீடியோவில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எப்படி பார்ப்பேன் 19 பண்ணிட்டு கரெக்டாக இருக்கு. பர்ஃபெக்டாக நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த மாதிரி வந்து கேஜி பார்த்து ஒரு பெரிய ட்ராலியும் ஒரு குட்டி ட்ராலியும் பேக் பண்ணேன். ஆனால் வந்து எதையுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் ரிமூவ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் லுக் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வ்ளாகே வந்து உங்களுக்கு கண்டினியூஸா ஏர்போர்ட் வ்ளாக், அப்புறம் வந்து அங்கே இந்த வீடியோட லாஸ்ட்ல எந்த பிளேஸ்க்கு போறோம் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க போறோம்னா மலேசியா போறோம். மலேசியாவில் கோலாலம்பூர்ல ஒரு 3 days, அப்புறம் வந்து என்னோட பிரதர் இன் லா வீட்ல வந்து ஒரு 3-4 days, 1 week வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம என்ஜாய் பண்ண போறோம். இது கூட நீங்களும் என்ஜாய் பண்ண வாங்க. நாங்க என்ஜாய் பண்றதை நீங்க பார்க்கணும்னா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.